நடத்தியபடி நால்வர் குடமழுக்கும் திருக்கல்யாணமானது சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து கைலாயவாதிகளுடன் நால்வர்களையும் நடராஜ பெருமானையும் சிவகாமி சுந்தரையும் நமது அகத்தீஸ்வரரையும் நாம் வலம் வர வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான தருணம் அடியார்களோடும் சுவாமியுடைய கருணையினாலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இந்த இடமானது சீரும் சிறப்புமாக எங்களுக்கு நடைபெற்று வந்த அண்ணாமலையாருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் பொன்னாசி விடுதியை வணங்கி நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திருச்சிற்றம்பலம் என்ற மாடவெளியிலே வளம் வந்து அதன் பின் கிரிவல தொடங்க இருக்கிறோம். இது மாதமாக தொடர்ந்து நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருகிறது. அன்று நம்மால் இங்கே கிரிவலம் வர இயலவில்லை. அதனாலே இங்கே தேசிய கொடியுடன் நாம் ஒற்றுமையாக இந்த சமுதாயத்தில் இந்தியனாகவும் தமிழனாகவும் நாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் தேசிய கொடியை சுமந்து நாம் வருகிறோம். நாம் அல்ல, அவர் சுமந்து வருகிறார். அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு. ஐயா என்ன சொல்றாங்க கேளுங்க. இது எல்லாம் நம்ம கூட்டு குடும்பம். இந்த குடும்பம் எப்படி நம்ம கிளம்பி போகிறோமோ முடிக்கும் போது இதே மாதிரி தான் வரணும். இதுக்கு இடையில என்ன நடந்தாலும் கண்டுக்கிடக்கூடாது. நம்ம எப்படி ஒற்றுமையாக போகிறோமோ அதுமாதிரி ஒற்றுமையாக வரணும். இடையில வந்து ஏதாச்சும் ஒரு கோளாறு நடந்தால் கூட நம்ம தான் ஒதுங்கி போகணும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம எதையும் வாயை திறக்கக்கூடாது. நல்ல முறையில் இதை நடத்தி எவ்வளோ ஒன்றை நம்ம சந்திக்கிற எல்லாரும் எவ்வளோ பேர் போகிறோமோ அவங்கவுங்க கரெக்டாக இருக்கு சரியாக வரணும். கண்டிப்பாக நல்ல முறையில் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அது அவர் கையில் தான் இருக்குது. இதுக்கு இடையில எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்க எந்த சங்கடம் இல்லாமல் நல்லபடியாக வரணும். இது சாமியோட எல்லாரும் நின்று ஒரு போட்டோ எடுங்க.